சிவாய நம்ம வெள்ளியம்மாள் ஆரம்பிக்கலாங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் சிவத்திரு கந்தசாமி ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தி அம்மா வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியது நூறு ஊமை கொலமிகு கரியது வடி கொடு தானதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரும் அருளினர் மிகு கோடை அடிவினர் பயில் வலிவல முறையே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிம்மா ஐயா, நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. மிக்க நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலை சிறந்த நிர்வாக இயக்குனராக திகழும் நமது சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை சிறந்த திருவாசக அமர்வினை 474வது அமர்வு, அதுவும் போற்றி திரு அகவலை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருபவர். மழலை செல்வங்களுக்கு இளம் வயதிலேயே ஒரு ஆன்மீக பக்தியையும் ஆன்மீக நெறிகளையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் தலை சிறந்த ஆசானாக திகழக்கூடியவர். நமது அடியார்களின் அன்பு மகனாக ஆன்மீக குருவாக திகழக்கூடிய சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் இசை ஞானி, பாடல் ஆசிரியராக திகழக்கூடியவர். எண்ணற்ற பாடல்களை எழுதி அதற்கு இசை ஊட்டி அதை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக திகழ்பவர். 1272 திருப்புகழ் பாடல்களை நமக்கு நாள்தோறும் அனுப்பி அதை பாட வைத்து முருகன் அருள் பெற வைக்கக்கூடிய முருகன் அருளாக முருகன் அடிமையாக திகழக்கூடிய சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். 203வது மிக அற்புதமான ஒரு நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் ஆன்மீக பலத்தை ஆன்மீக சக்தியை நமது அடியார்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழக்கூடிய நமது சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி
வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முருகன் ஆலயங்களை, அதுவும் மன அமைதி தரக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய தண்டபாணி தெய்வத்தை நமது வீட்டிற்கு எந்தவித செலவும் இல்லாமல் 1663வது கோயில் இன்றோடு நம்மை காண வைத்து தரிசனம் காண வைக்கும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். மிக சிறந்த சொற்பொழிவாளராக திகழக்கூடிய நமது முனைவர் சிவத்திரு கந்தசாமி ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு பணிவோடு கனிவோடு வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் எண்ணற்ற படிப்பு படித்திருக்கின்றார். வயது 66 ஆனாலும் என்றும் கந்த பெருமானை சொந்த பெருமாளாக வைத்திருக்கக்கூடிய மாபெரும் முருகன் அடிமையாக திகழ்கின்றார். ஐயா அவர்கள் BE சிவில் இன்ஜினியரிங் குடிமை பொறியியலில் இளங்கலை பட்டதாரியாக படித்துள்ளார். அடுத்து ME ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார் கட்டிட அமைப்பில். அடுத்ததாக PhD படித்தவர். அது மட்டுமல்லாது இந்தியன் சொசைட்டி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் கிரிமினல், அதாவது எந்த ஒரு கட்டிடத்தையும் மிக நுட்பமாக வரைபடமாக அதற்கு அடித்தளமாக அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய மாபெரும் ஒரு இன்ஜினியராக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர். ஐயா அவர்கள் எண்ணற்ற ஆய்வு இதழியல் கட்டிடக்கலை பற்றி, கட்டிடங்களுடைய நுணுக்கங்கள் பற்றி ஆய்வு அறிக்கைகள், ஆய்வு இதழ்கள், நாளிதழ்கள் எப்படியோ அது மாதிரி இதழ்கள், சர்வதேச ஆய்விதழ்கள் 28 எழுதிய மாபெரும் எழுத்தாளர். 11 தேசிய ஆய்விதழ்களை எழுதியவர். 10 சர்வதேச மாநாடுகளை சிறப்பாக சிறந்த வல்லுநர்களை கொண்டு நடத்தியவர். 47 தேசிய மாநாடு நடத்தி மக்களுக்கு நம்ம சிவில் இன்ஜினியரிங் முக்கியத்துவத்தையும் அதை சிறப்பாக திட்டமிடுதலையும் அதை பற்றி ஆய்வு செய்தவர். சிறந்த கட்டட அமைப்பு, வரைபடம், திட்டமிடல், இயற்கை சீற்றங்களை தடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்டிடங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு, சிறந்த திறன் பெற்ற நமது சிறப்பு விருந்தினர். கந்தனை நினைப்பவர்க்கு கவலை இல்லை. முனைவர் சிவத்திரு கந்தசாமி ஐயா அவர்களின் சொற்பொழிவு கேட்பவர்க்கு எந்தவித கஷ்டங்கள் இல்லை என்பதை நிரூபிக்க நமது சிறப்பு விருந்தினர், சிறப்பு சொற்பொழிவாளர் முனைவர் சிவத்திரு கந்தசாமி ஐயா அவர்களை புன்முறுவல் பூத்து அலர்ந்த பூங்குமுத செவ்வாய் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா இனி தங்கள் நன்றி. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் நடுவுல வரலாங்க ஐயா நீங்க. ஐயா ஆமா கொஞ்சம் ஓரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, சென்டர்ல வந்தா நல்லா இருக்கும் பாக்க.
போன் தள்ளி வச்சுட்டா கூட சரியா இருக்கும். இப்ப சரியா இருக்குங்களா? ஹலோ, வால்யூம் கேக்குதா? மேல வரலையே அம்மா, கரெக்டா வருதாம்மா? மேல கரெக்டா வரலையே, கீழே மட்டும் தான் வருதா ஐயாவுடைய உருவம்? ஆரம்பிக்கலாம் ஐயா. அதனால ஐயா வந்து சைடுல தான் தெரிவாங்க. சொல்லிருக்காங்க பிரசன்ட் பண்ண சொல்லி. சரி, ஓகே. ஐயா ஏதோ பிரசன்ட் பண்றாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஷேரிங் விண்டோ. இல்ல, நீங்க அதை அன்மியூட் பண்ண இப்ப என்னோட ஃபுல் ஸ்கிரீன் தெரியுமா? இல்ல எப்படி ஃபுல் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா நான் ஷேர் பண்ணாலும்? ஹலோ, வால்யூம் கேக்குதுங்களா? வால்யூம் ஏதாவது பிரசன்ட் பண்ணுமாங்க ஐயா? ஆமா, நான் இது பண்ணணும், பிபிடி பிரசன்ட் பண்ணணும் ஆக்சுவலா. சரி, பிரசன்ட் பண்ணுங்க ஐயா, நீங்க பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இல்ல, அதனால நான் ஸ்கிரீன்ல வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஓரத்துக்கு தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமா? எந்த மெனுல ஓபன் பண்றீங்களோ அந்த மெனுக்கு போயிட்டு அத இது பண்ணுங்க ஐயா. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதுங்களா? தெரியலீங்க ஐயா, தெரியலீங்க ஐயா. இல்ல, வியூ ஸ்கிரீன் ஷேர் வரலையா? ஆமாங்க, கிரீன் ஷாட் நீங்க அனுப்புறது வந்து வரல. ஆமா, இப்ப வருதுங்களா? இல்லைங்க, வரல. ஸ்கிரீன் வரலையா? என்னோட ஸ்கிரீன் வருது, ஆனா நீங்க போடுற இது வரல. ஐயா என்டையர் ஸ்கிரீன் கொடுங்க ஐயா. பிரசன்ட் ஸ்கிரீன் கொடுத்துட்டு என்டையர் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க ஐயா, அது கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப பிரசன்ட் ஸ்கிரீன் போயிட்டு அதுல என்டையர் ஸ்கிரீன் கொடுங்க. இப்ப தெரியுதுங்களா? ஐயா நீங்க இப்ப எதை பிரசன்ட் பண்ணுமோ அத போய் இது ஓபன் பண்ணுங்க ஐயா. ஸ்கிரீன் தெரியுது, நீங்க எதை பிரசன்ட் பண்ணுமோ அத வந்து ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணிட்டேன். இப்ப அதுல வந்து நான் ஸ்லைட் ஷோ போட்டுட்டாக்க அப்படியே வந்துருமா? இப்ப வருதா? இப்ப தெரியுதா? தெரியலங்க ஐயா, இப்போ தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப தெரியுதுங்களா? இல்லைங்க ஐயா, தெரியலைங்க. உங்க படம் தான் தெரியுது. இப்போ உங்களோட இதுலயே உங்க படம் இல்லாம உங்க இதுல போட முடியுமா பிபிடிய? நீங்க எதுல பேசுறீங்க? நான் பிபிடி தான் பேசுறேன். இது ஒண்ணு படம் தான் இதுல வருது. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தெரியுதா? பிபிடி தெரியுதா? வரலங்கய்யா, வரல.
தெரியலங்கய்யா, தெரியல. ஐயா இப்ப போய் நீங்க எதுல பிரசன்ட் பண்ண போறீங்க ஐயா? இல்ல பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்றேன். பவர் பாயிண்டா வேற எதுலங்க ஐயா வச்சிருக்கீங்க? அத ஓபன் பண்ணுங்க ஐயா இப்போ. இல்ல பவர் பாயிண்ட் வந்து நான் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஆனா அது ஷேர் ஆக மாட்டேங்குது. ஷேர் ஆக மாட்டேங்குதுங்க ஐயா. ஆனா இருங்க, ஃபைல் இருங்க, ஃபைல் வெளியில வந்துருச்சுங்க ஐயா, வந்துருச்சு. தெரியுதுங்க ஐயா, இப்ப தெரியுதுங்க. இப்ப என்னோட இது தெரியுது, இது தெரியுதுங்களா? ஐயா தப்புங்க, நீங்க உங்க மட்டும் தாங்க வந்திருக்கீங்க. அங்க பிரசன்ட் பண்ணதெல்லாம் வரல. அவங்க சரியா சொல்லல, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. இப்போ இல்லங்க, பிரசன்ட் பண்ணது வரலங்கய்யா. இப்போ பிரசன்ட் பண்றது வரலையா? ஆமா, அந்த வேர்டே வரல. உங்களுடைய பேர் மட்டும் வந்து நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. சரி, அப்படியே நடக்க முடியாது, அப்படியே பேச முடியாதாங்கய்யா? இல்ல அப்படியே பேசினா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, அதான் பாக்குறேன். நீங்க இதுதானே எடுக்க போறீங்க, அந்த ஒரு வரியினுடைய சிறப்பு தானே எடுக்க போறீங்க. ஐயா ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிடுங்க ஐயா. நீங்க பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்றதா இருந்தா ஸ்லைட் ஷோ போட்டுக்கிறதா வேணாமான்னு தெரியுது. பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசன்ட் ஸ்கிரீன் கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. பவர் பாயிண்ட் இருங்க வரேன். பவர் பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. பெருமானே நல்லபடியா ஆரம்பிச்சு அருள் புரிய வேண்டும் பெருமானே, முருகப்பெருமானே. சிவாய நம. இப்ப ஓபன் ஆகுதுங்களா? ஓபன் ஆகுதுங்க, நிறைய இதுல வர்ற மாதிரி வருது தவிர இன்னும் நீங்க போடுற எதுவும் வரல அதுல. ஐயா இப்ப சைடுல ஒண்ணு வருது, அது டச் பண்ணி பாருங்க. சைடுல வருது. வருது இது சைடுல இருக்குது பாருங்க. இப்ப ஐயா ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க ஐயா. இப்போ ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க, என்டையர் ஸ்கிரீன் கொடுங்க ஐயா. ஃபுல் ஸ்கிரீன் வந்துடுச்சு. இப்ப வருதா? இப்போ F5 வேணா ஒரு டைம் பிரஸ் பண்ணிக்கங்க ஐயா. F5 பிரஸ் பண்ணியாச்சு. வந்துருச்சு விட்டுருங்க ஐயா, போதும் விட்டுருங்க. வந்துருச்சு. அது வந்துருச்சுங்களா? இப்ப வருதா? ஓகே ஓகே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய அன்பர்களே, திருச்செந்தூர் சீரலைவாய் செந்தில் நம்பதியிலே இருந்து அருள் புரிகின்ற முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டிக் கொண்டு, பொதிமலைச்சாரலிலே ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை அமுதூட்டி வளர்த்த என்னுடைய அன்னை திருமதி பகவதி அம்மாள் எனக்கு 8 வயதாக இருக்கும் போதே திருக்கோயிலிலே திருப்பாவை பாடை சொல்லி என்னுடைய மேடை கூச்சத்தை போக்க உதவிய மேனாள் நெல்லை மாவட்ட தமிழாசிரியரும் என்னுடைய தந்தையாகிய புலவர் சண்முக சுந்தரம் ஆகிய குடும்பத்து பெரியோர்களின் நினைவுகளையும் நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொண்டு, நமது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என்ற குழுமத்தினுடைய இன்றைய மிகச்சிறந்த 203வது நிகழ்விலே பொன்முறுவல் பூத்தலர்ந்த பூங்குமுத செவ்வாயும் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய பணிவான வணக்கங்கள். சிறிது காலதாமத்திற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். மேலும் நான் வரவேற்புரை நல்கிய அம்மா அவர்கள் என்னை பற்றி, என்னுடைய கல்வியை பற்றி, என்னுடைய பணியை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான்
அடிப்படையில் நான் தமிழ் இலக்கியம் படித்த மாணவன் அல்ல. நம்முடைய புதிகமலை சாரலில் தென் மாவட்டங்களில் பள்ளியில் நன்றாக படிக்கின்ற மாணவர்களை பொதுவாக அவர்கள் சொந்த மாவட்டத்திலே வாழுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. இருந்தால் ஏனென்றால் என்னுடைய ஊருக்கு அருகிலே, என்னுடைய வீட்டுக்கு அருகிலிருந்து பார்த்தாலே திருமலையிலே குடியிருக்கின்ற, தென்காசி மாவட்டத்து திருமலையிலே குடியிருக்கின்ற திருமலை குமரனுடைய கோயில் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயிலை நான் வருடத்துக்கு ஒரு முறைதான் போக வேண்டிய சூழலில் இருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்விலே பங்கு கொள்வது எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது. வாருங்கள், நாம் இந்த புன்முறுவல் புத்த புங்குமுத செவ்வாயும் என்ற தலைப்பிலே முதலில் இறைவணக்கத்தோடு தொடங்குகிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாதிரி மேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்துரைப்பாள் புவனித்தாளினேயே கண்ணிலொற்றி புண்ணியம் செய்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அருணகிரிநாதர் பாடிய திருமலை குமர பெருமானை பற்றிய அருணகிரிநாதர் பாடல். வனசமொத்தபத குருநாதா மலை மடப்பிடி உத்தமி பாலா அன்னை தத்துவமை பொருளோனே அடியனுக்கு உனது கடல் தாராய் எனது உயிருக்கு உயிரான தவகீதா இன்பமுகமரவர்க்கு இளையோனே திரைவனத் தெரிவைக்கு உரியோனே திருமலை குமர பெருமாளே. ஆகவே அன்பர்களே, இந்த குறிப்பிட்ட இன்றைய உரை திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா என்ற தலைப்பிலே ஆதி திருப்பனந்தாள் காசி மடத்து ஆதி குமரகுருவ சுவாமிகள் அருளிய ஒரு சிறிய தமிழ் நூலை, மிகச்சிறந்த தமிழ் நூலை, பக்தி இலக்கியத்தை பாராயணம் செய்ய தகுந்த ஒரு பாடலிலே முருகப்பெருமானுடைய திருவருளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நூலை பற்றிய ஒரு சிறந்த அறிமுகத்தையும் நூலாசிரியரை பற்றிய உங்களுக்கெல்லாம் தெரிந்த கதையையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கந்தர் கலிவெண்பாவிலே முருகப்பெருமானை பற்றி அவர் பாடிய பகுதியை நான் கொஞ்சம் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய முறையிலே விரித்து சொல்ல இருக்கிறேன். இந்த நூல் திருச்செந்தூரிலே கோயில் கொண்டு எழுந்தருளிய கந்தப்பெருமானை பற்றி கலிவெண்பா என்ற யாப்பிலக்கண அடிப்படையிலே சிறப்பித்து கூறுவது, சைவ சித்தாந்த நுட்பங்களையும் முருகப்பெருமானுடைய பெருமைகள் முதலியவற்றை எல்லாம் பெற்று திகழ்வது, சொற்சுவை பொருட்சுவையுடன் ஆற்றொழுக்கான நடை கொண்டு செல்வது. இந்த நூலுடைய மிகச்சிறப்பே அதுதான். 122 கண்ணிகளை கொண்டது. ஒவ்வொரு கண்ணியும் பக்தி சுவை சொட்ட சொட்ட அன்பர் மனத்தை பரவசப்படுத்துவது குட்டி கந்த புராணம் என்று சிறப்பிக்கப்படுவது. ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழியாக்கம் செய்து வெளியிடப்பட்டது. அதாவது சுதந்திர இந்தியாவிலே 2 வருடம் இந்தியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 1.5 வருடத்திலேயே திருப்பனந்தாள் ஸ்ரீ ஸ்ரீ காசி மடத்தின் வெளியீடாக இது ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு நாடு முழுவதும் குமரகுருவரால் பரப்பப்பட்டது. இந்த நூல் பாராயணத்துக்குரிய நூலாகும். அதாவது குறிப்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள், தமிழார்வலர்கள், நான் என்னுடைய அரசு பணியிலிருந்து விடுதலையான பின்னர் நானே தமிழ் கற்றுக்கொண்டு, நானே தமிழை தட்டச்சு செய்ய கற்றுக்கொண்டு, நானே கடந்த 2 நாட்களாக இதை தயாரித்ததால் ஏதேனும் எழுத்துப்பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டிக் கொள்கிறேன். குமரகுருபரர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் சைவ நெறியை போற்றிய தர்ம ஒரு ஆதீனத்துடன் தொடர்புடையவர். இவருடைய நூல்கள் ஸ்ரீ குமரகுரு சுவாமிகள் பிரபந்தங்கள் என்ற பெயரிலேயே நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. தென்பாண்டி நாட்டிலே தாமிரபரணி எனப்படுகிற புறணையாற்றங்கரையிலே திருவைகுண்டம் அல்லது சிறுவைகுண்டம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி நவதிருப்பதிகள், நவகைலாயங்கள் என்றெல்லாம் மிக அழகான திருக்கோயில்கள் இருக்கின்றன.
அந்த திருவைகுண்டத்தினுடைய வடபகுதியிலே திருக்கைலாசபுரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதியிலே 16ஆம் நூற்றாண்டில் 1225ஆம் ஆண்டு சண்முகசிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் திருமகனாக உதித்தவர். 5 வயது வரை அவர் வாய் பேசவும் வாய்விட்டுவும் ஆள முடியாத சின்னங்குழந்தையாக இருந்து மிகவும் வருந்தியவர். ஆகவே பெற்றோர்களும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை குமரப்பெருமான் நமக்கு கொடுத்து விட்டாரே என்று வருந்தி ஒரு மண்டலம் அவர்கள் திருச்செந்தூரிலே தங்கி செந்திலாண்டவரை எல்லா காலங்களிலும் வழிபட்டு, அப்பனே உன்னுடைய திருவருளால் இந்த குழந்தையை நீ பேச வைக்காவிட்டால் எங்களால் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கடலிலே எல்லாம் போய்விடத் தொடங்கிய போது ஒரு நாள் கனவிலே அர்ச்சகரின் வடிவிலே பெருமான் தோன்றி அவருடைய நாவிலே சடாட்சர மந்திரமாகிய சரவணபவாவை எழுதி அதன் பிறகு அந்த குழந்தை பேசத் தொடங்கி கந்தர் கலிவெண்பாவை பாடியது. ஆகவே கந்தர் கலிவெண்பா திருச்செந்தூர் செந்திலாண்டவன் மீது பாடியது. குமரகுருபரா என்று முருகனை அழைத்ததால் அவருக்கு குமரகுருபரர் என்ற பெயர் விளங்கத் தொடங்கியது. அதன் பிறகு அவர் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் ஞான நூல்கள் எல்லாம் கற்றுத் தேர்ந்து சிறுவைகுண்டத்திலே தங்கியிருந்து திருச்செந்தூரிலும் சிறுவைகுண்டத்திலேயும் தங்கியிருந்து அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருந்தார். தெய்வ வழிபாட்டின் காரணமுக்காக அவருக்கு இல்லறத்திலே பிடித்தம் இல்லாமல் துறவரம் பெற வேண்டும் என்று தோன்றியதாலே மதுரை நோக்கி வடக்கே சென்று எப்போது உன்னுடைய உரை தடைபடுகிறதோ அப்போது உன்னுடைய குரு மாசிலாமணியை கண்டறிவாய் என்று சொன்னதாலே மதுரையை நோக்கி பயணம் செய்தார். அப்போது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடியதால் திருமலை நாயக்க, அப்போது மதுரையை ஆண்டு கொண்டிருந்த திருமலை நாயக்க மன்னருடைய முன்னிலையிலேயே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை மீனாட்சி அம்மை திருக்கோயிலிலேயே அவர் அரங்கேற்றம் செய்தார். அப்போது இவருடைய கனவிலும் நீங்கள் தோன்றி நீங்கள் போய் அதை நீ அரங்கேற்றம் செய் என்று உத்தரவு வந்ததாலே அவர் போய் அரங்கேற்றம் செய்த போது அன்னை மீனாட்சியே அர்ச்சகருடைய குழந்தை வடிவிலே கோயிலுக்கு தன்னுடைய சன்னதியை விட்டு எழுந்து வந்து அந்த திருமலை நாயக்கருக்கு அருகே அமர்ந்திருந்து அவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தொலையினுடைய வருகை பருவத்தில் தொடுக்கும் கடவுள் பழம்பாடற் தொடையின் பயனே நரை படுத்த துறைதீர் தமிழொழுகும் அருஞ்சுவையே அகந்தை கிழங்கை தொடுக்கும் தொழும்பர் உளக்கோயிருக்கு ஏற்றும் விளக்கே பலர் இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் கொடியே எரிதரங்க முடிக்கும் புவனம் கடந்துகின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரே ஓவியமே மதுகரம் வாய்படுக்கும் உடற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று பாடவும் அம்மையே எழுந்து வந்து மனமகிழ்ந்து திருமலை மன்னனுடைய திருக்கழுத்திலே இருந்த முத்தாரத்தை வாங்கி குமரகுருபரத்துக்கு அணிந்து விட்டு அவள் சன்னதியை நோக்கி சென்று மறைந்து விட்டாள் என்று ஒரு வரலாற்றை சொல்கிறார்கள். அதனாலே திருமலை மன்னன் அவருக்கு எல்லா வெகுமதிகளையும் செய்து பல்வேறு பரிசுகளை கொடுத்து பொன்னும் நவரத்தின மணிகளை எல்லாம் வாரி வழங்கி அவரை மதுரையிலே தங்கியிருந்து சொக்கநாத பெருமான் மீது ஒரு கலம்பகத்தை பாடச் சொன்னதாலே அவர் ஒரு மதுரை கலம்பகம் பாடியது, மீனாட்சி குரம், இப்படியெல்லாம் சில நூல்களை அவர் அங்கே பாடியிருக்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் திருக்குறளுக்கு எனக்கு முழுமையாக படிப்பதற்கு நேரமில்லை, ஆகவே என்னுடைய அதை சுருக்கத்தை வழங்குங்கள் என்று அவர் கேட்டிக்கொண்டதாலே நீதி நெறி விளக்கம் என்ற ஒரு நூலையும் குமரகுருபரர் பாடி வழங்கி இருக்கிறார். அதன் பிறகு சோழ நாட்டிலே திருவாரை சென்றடைந்து தியாக பெருமான் மீது ஒரு நூலை எழுதியிருக்கிறார். தர்மபுர ஆதீனத்து மாசிலாமணி தேசிகரை அவர் குருவாய் ஏற்று அவருக்கு
துறவர தீட்சை வழங்க வேண்டிய போது, அப்பா நீ மிக இளையோனாய் இருக்கிறாய், உனக்கு பக்குவம் வரை நீ வடக்கே காசிக்கு சென்று நல்ல அனுபவம் பெற்று சைவ திருமறைகளை எல்லாம் நீ இந்தியா முழுவதும் பரப்பி திரும்பி நீ பக்குவப்பட்ட பிறகு நான் உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்வது. ஐயனே, நான் அவ்வளவு தூரம் என்னால் செய்யும் போது என்பது மிக கடினம். நான் திருப்பி வரும்போது எனக்கு இன்னொரு குரு கிடைப்பாரா என்பதெல்லாம் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொன்னாலும், சரி அப்படி என்றால் நீ முதலிலே சிதம்பரத்துக்கு சென்று வா, தில்லையம்பதியிலே சென்று தில்லை நடராஜா பெருமானையும் சிவகாமியம்மையையும் பார்த்து வா என்று சொன்னதாலே வைத்தீஸ்வரன் கோயில் வழியாக சென்ற போது அங்கிருக்கின்ற வைத்தீஸ்வர சுவாமி தல்லியல் நாகி அம்பாளையும் வழிபட்டு அங்கிருக்கிற முத்துக்குமாரசாமியையும் அவருடைய மேலேயும் ஒரு நூலை எழுதி வழிபட்டு விட்டு அதன் பிறகு சிதம்பரத்திற்கு சென்று சிதம்பர மும்மணி மாலை என்றெல்லாம் சில நூல்களை எழுதிவிட்டு திருப்பி அவர் தீட்சை பெற்ற பிறகு மீண்டும் அவர் காசிக்கு செல்கிறார். அப்போது காசி விஸ்வநாதர் கோயிலை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த தமிழ்நாடு அப்போது மூவேந்தர் ஆட்சி முடிந்து நாயக்கர் ஆட்சி நடைபெறுகிறது. அங்கே சுல்தான்கள் ஆட்சி நடக்கிறது. ஆகவே அவர் உரையாடுவதற்கு மொழி தடையாக இருக்கிறது. குமரகுருபரர் அதனுடைய சைவ மடம் நிறுவதற்காக அவருக்கு நிலம் வேண்டும், விஸ்வநாதர் ஆலயத்தை தருவதாக, ஆனால் நீ அரபி மொழியிலே வாதிட்டால் நான் தருகிறேன் என்று அந்த பாதுஷா அவருடைய குமாரர் சொன்னதாலே சகலவலாமல்லி மாலை என்ற அழகான செய்யுளை ஒரு 10 பாடல்களை கலைவாணி அருளாலே பாடி அவளுடைய அருளாலே இந்துஸ்தானியை சீக்கிரமாக கற்றுக்கொண்டு தாளியினுடைய அருளாலே ஒரு சிங்க ஆசனத்தை கிடைத்ததால் அதனும் வேலேறி மன்னனை சென்று பார்த்து வாதிட்டு அவனுடைய மனத்தை வென்று அவனுடைய கருணையை பெற்று மடம் நிறுவுவதற்கு நிலங்களை பெற்று அங்கு சைவத் தொண்டிலே ஈடுபட்டார். அதன் பிறகு இடையிலே இங்கே தருமபுர ஆதீன மடத்துக்கு குருமகா சன்னிதானத்தை பார்த்து சென்ற பிறகு தனக்கு கிடைத்த செல்வங்களை எல்லாம் மன்னர் கிடைத்த செல்வங்களை எல்லாம் கொண்டு காசியிலே குமாரசாமி மடம் என்ற மடத்தை நிறுவி இன்று வரை அந்த மடம் இருக்கிறது. சைவ தொண்டாற்றினார். 2010ஆம் ஆண்டு அவர் மீது ஒரு நினைவு தபால் தலையை இந்திய அரசு வெளியிட்டது. இவ்வளவு சிறப்புகள் உள்ள வரகவி படைத்த குமரகுருபரர் அதன் பிறகு இலக்கணமும் கற்று மிக நல்ல தமிழ் நூல்களை, அழகான தமிழ் நூல்களை படைத்தவர். கந்தர்கள் வேள்வியை திருச்செந்தூரிலும், கைலை கிளம்பகத்தை திருவைகுண்டத்திலும், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை புரம், இரட்டை மணி மாலை, மதுரைக்கான் இவற்றை எல்லாம் வைகை ஆற்றங்கரையிலே மதுரையிலும் நீதிநெறி வழக்கத்தையும், காவிரியாற்ற பாய்கின்ற தஞ்சை மாவட்டத்தினுடைய திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், சிதம்பரம் அம்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மாநிலை எல்லாம் பாடினார். தன்னுடைய குரு மகா சன்னிதானத்தினுடைய வாழ்த்தி பண்டார மும்மணி கோவையை பாடினார். அதன் பிறகு காசிக்கு சென்ற பிறகு காசி கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, காசியில் உள்ள விநாயகரை போற்றி காசி தொண்டி விநாயகர் பதிவம், இவ்வளவு நூல்களை தன்னுடைய இளம் வயதிலேயே எழுதி அழகு தமிழிலே எழுதி பக்தி இலக்கியத்தை நாடு முழுவதும் பரப்பி இந்த சைவ திருத்தொண்டை செய்த மகான் படைத்த கந்தர் கலிவெண்பாவிலே பூமேவி செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவி தெய்வப்பழமறையும் தேவே முநாதமும் நாதாந்த உடவும் நவை சேர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தங்கடந்த நித்யானந்த போதமாய் பந்தந்தளந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் எங்கும் செரியும் பரசிவமாய். சிவபெருமானுடைய சொருவ நிலவி இப்படி பாடி அவர் ஆரம்பிக்கிறார். இதற்கு ஆங்கிலத்திலே கீழ்கண்டவாறு உரை எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த நூலிலே அது யுவர் நேச்சர் இஸ் சச், நீ சித்தானந்தனை, யூ ஆர் ஆம்னி பிரசன்ஸ், இன்ஃபைனைட் பிளீஸ் அண்ட் ஆம்னி சைன்ஸ் என்றெல்லாம் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள்.
இந்த ஆதி நடு அந்தங்கடந்த என்ற சொல் எனக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் இதனுடைய முழு பொருள் புரிந்தது. நான் PhD மாணவனாக இருந்தபோது என்னுடைய மாணவர்களுடைய அவருடைய தீசிஸ் ரிப்போர்ட்டை ME தீசிஸ் ரிப்போர்ட்ல வந்து அண்ணா பல்கலைக்கழகம் நீங்கள் ஒரு 4 பக்கத்துக்காக அதில் நீங்கள் தமிழிலே சுருக்கமாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை எழுதி சமர்ப்பிக்க வேண்டும் ஆங்கில புத்தகத்தோடு என்று ஒரு 96களிலே ஒரு நடைமுறையை கொண்டு வந்தபோது என்னுடைய மாணவர்கள் அவரை எடுத்துக்கொண்டு என்னுடைய வருவார்கள். அப்போது நாங்கள் கணிதம் படித்து பொறியியல் படிப்பவர்கள் எல்லோருமே நாங்கள் இந்த 0 to infinity -infinity to +infinity இப்படியெல்லாம் நாங்கள் அந்த ஈசலிங்க அதை எழுதி அதை வந்து நான் எனக்கு தெரிந்த தமிழிலே ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியான சிவபெருமானை உடைய சிறு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஆதியும் அன்பையும் 0 to infinity என்றால் முதலும் முடிவும் என்று நான் மொழிபெயர்த்து நான் வழங்கி இருக்கிறேன். ஆனால் நான் பணியில் இருந்தால் அது இடையில 0 ஒண்ணு வருது. அப்ப இது 0 to infinity-யா? ஆனால் அது தொடங்குவது 0வில் தொடங்காது, அதற்கு முன்னே -infinity-யிலே இருந்து தொடங்கும். ஆகவே எனக்கு இந்த நூலை படித்த பிறகுதான் ஆதி என்றால் -infinity, நடு என்றால் 0, அந்தம் என்றால் +infinity என்று நான் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நூலினுடைய முதற் பகுதி எல்லாம் சிவபெருமானுடைய தனிப்பெரும்பொருள் என்று அவனை போற்றுகிறது. சோ முதலிலே ஒரு சிறு பகுதியை நான் கொஞ்சம் காலத்தினுடைய அருமை கருதி கொஞ்சம் சுருக்கி கொண்டு முருகப்பெருமானை பற்றி குமரகுருபரர் பல்வேறு தலைப்புகளின் கீழே இது 122 கண்டிகளாக இது மொத்தம் வாக்கியங்களாக இருக்கிறது. அவைகளை தனித்தனியே இங்கே பிரித்து உங்களுக்கு இந்த காணொளியை வழங்குகிறேன். ஆகவே முருகப்பெருமானுடைய காணொளியை வழங்குவதற்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்பதாலே முன்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இவைகளெல்லாம் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமைகளை பேசிய அனாதியாய் ஐந்தொழிலுக்கும் அப்புறமாய் அவன் எட்டாத வடிவாய் இருப்பது பஞ்சரூப பூரணமாய் நித்யானந்த போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனே என்று திருவாசகம் சொல்வதை இதையெல்லாம் நீங்கள் கருவின்றி நின்ற கருவாய், உருவின்றி நின்ற உருவாய், இப்படியெல்லாம் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து விட்டு சிவபெருமான ஆன்மாக்களுக்கு வினைப்பயனை அளித்து மறைத்தெழுப்பதை இந்த கண்ணிகளிலே 11 முதல் 16 கண்ணிகளிலே அவர் சொல்கிறார். சிவபெருமான ஆன்மாக்களுக்கு சொர்க்காதிபோகங்களையும் பதமுத்திரைகளையும் அளித்து சத்திய நிபாதம் தகுதற்கு ஏற்ப பக்குவ காலத்தை எதிர்நோக்கி உடனெல்லாம் அவர் அருள் செய்து விட மாட்டால். இப்போது ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவபெருமான் உலகத்தில் ஆன்மாக்களுக்கு திருவருள் புரிவதற்காக குமரகுருபரனாய் எழுந்தருளி வருதல். குமரகுருபர் என்ன சொல்கிறார் என்றால், திருமுருகன் செந்திலாண்டவன் சிவனே முருகனாய் தோன்றி வந்தான். அந்த தோன்றியதற்கான காரணம் திருவருள் புரிய உலகத்திலே பிறந்த ஆன்மாக்களுக்கு, அவர் படைத்த உலகத்தில் அவர் உயிர் கொடுத்த ஆன்மாக்களுக்கு திருவருள் புரிவதற்காகத்தான் அவன் குமரகுருபரனாய் எழுவாகி வந்தார் என்று சொல்லி, உலவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு வேட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று திருப்பேர் கொண்டு, அதாவது எங்கும் நிறைந்த நிலையை விட்டு தன்னை விட்டு ஒரு காலம் நீங்காத அருளே திருவேணியாகி மானிடச் சட்டை தாங்கி சிவனே குருபரன் என்று சொல்லப்பட்ட ஒப்பற்ற திருப்பெயரை கொண்டு உலகிலேயே தோன்றினான். ஆகவேதான் அவனுக்கு தகப்பன் சாமி, சாமிநாதன், குருசாமி, பிரணவ மந்திரத்தை தந்தைக்கே போதித்த குமரன் என்பதால் அவனுக்கு குருபரன் என்று பெயர் ஏற்பட்டது என்று குமரகுருபரர் சொல்கிறார். அதன் பிறகு சிவபெருமான் பக்குவ ஆன்மாளுக்கு திருவருள் புரையும் முறையை இங்கே பாடுகிறார். சிவபெருமான் ஆன்மாக்களுடன் அத்துவிதமாக நின்று அடிமை கொண்டு முத்தியடையுமாறு செய்கின்ற செயலை இதிலே குறிப்பிடுகிறார். இப்போது இதற்கு பிறகு இந்த 37வது கண்ணியிலிருந்து முருகக் கடவுளை பற்றி குமரகுருபரர் பாட ஆரம்பிக்கிறார்.
மின்னுருவம் தோய்ந்த நவரத்து நச்சுடர்மணியாய் செய்த பைம்பொன் வாந்த கிரகண மணிமுடியும். அதாவது மின்னலின் ஒளியை கொண்ட 9 வகை ரத்தினங்களாகிய ஒளியுள்ள மணிகளோடு பசும்பொன்னால் செய்யப்பட்ட கிரகணங்களை வீசுகின்ற அழகிய 6 திருமுடிகளையும் அணிந்தவன் முருகக் கடவுள். துண்டம் இரு 3 நிறை தோன்றப் பதித்தனைய புண்டரம் பூத்த நுதல் பொட்டழகும். 3 கோடி திருநீரும் பூத்த நுதல் பொட்டழகும் 6 பிறை துண்டங்கள் போன்ற நெற்றி 3 பட்டை திருநீரும் பொட்டுக்களின் அழகினையும் பருமபலர் புண்டரீகம் பூத்தாங்கு அருள்மொழியும் உரிய காலத்திலே மலர்ந்த அப்போதுதான் மலர்ந்த தாமரை மலர்கள் 12 பூத்தது போல் அருள்பொழியும் கண்மலர்கள் 12 பலவும் எழுந்து சுடர்பாலித்தாற்போல புலவு மகரக்குளையும். மகரக்குளை என்றால் மீன்வடியிலே இருக்கின்ற குண்டலங்கள். இவைகளெல்லாம் பெருமான் அணிந்து அருள் பாலிக்கின்ற அணிகலன்கள். நிலவுமிடும் புன்முறுவல் புத்தலர்ந்த புங்கு முதச்செவ்வாய். இதுதான் இன்றைய தலைப்பு. இங்கிருந்துதான் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறேன். செந்திலாண்டவன் புன்முறுவல் பூத்த புங்கு முதச்செம்மாயும். அந்த புன்முறுவல் நிலவு உமிழ்கின்ற தண்ணியே ஒளியாக இருந்தது என்று குமரகுருவர் பாடுகிறார். சென்ம விடாய் தீர்க்கும் திருமொழியும். அந்த குமுதச் செவ்வாயிலிருந்து தோன்றுகின்ற திருமொழி நம்முடைய சென்ம விடாய்களை எல்லாம் தீர்க்கும். விடாய் என்றால் பொதுவாக தாகம் அல்லது களைப்பு. ஆகவே நிலாவை போல் ஒளி வீசுகின்ற பொன்சிரிப்பு தோன்றும். அப்போதுதான் மலர்ந்த பூத்த அலர்ந்த என்றால் அப்போதுதான் மலர்ந்த சிவந்த அல்லி மலர்கள் போன்ற திருவாயும் பிறவி துன்பம் தீர்க்கின்ற உபதேச மொழிகளையும் கொண்ட திருவுருவத்தை கொண்டவன் முருகப்பெருமான். அவனுடைய 6 திருமுகங்களும் என்னென்ன செயல்கள் செய்கின்றன என்பதை இந்த பகுதியிலே குமரகுருவர் விவரிக்கிறார். வெண்மலி தோல் வெவ்வ சுரர் போற்றி சைக்கும் வெஞ்சூரனை தடித்து தெய்வ உயிர் சிந்தும் திருமுகம் ஒன்றும். கொடிய சூரபன்பன் முதலிய அசுரர்களை கொன்று பகைவருடைய உயிரை போக்கிய திருமுகம் ஒரு திருமுகம். ஊழ்வினையை எவ்வுயிர்க்கும் ஊழ்வினையை மாற்றி உலவாத பேரின்ப வாழ்வு தரும் செய்ய மலர் முகம். முன் செய்வினையை போக்கி அழியாத பேரின்ப பெருவாழ்வை தருகின்ற சிவந்த தாமரை மலர் போன்ற திருமுகம். வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முடிக்கும் கமலமுகமும் ததை வணங்குவோர் கற்றுத் தெளிகின்ற பழைய வேதங்கள் சிவ ஆகமங்கள் எல்லாவற்றையும் முற்றுப்பெறச் செய்கின்ற தாமரை திருமுகம். முற்றுப்பெற செய்கின்ற என்றால் முழுமையாக அவற்றை புரிந்து கொள்கின்ற ஆற்றலை தருகின்ற ஒரு முகம். விடுதலாக பால இருள் துறந்து பல்கதிரில் சோதி விடம் வாசமலர் வதன மண்டலமும் ஆணவ மும்மலங்களினாக இருள்களை போக்கி பல சூரியர்கள் சேர்ந்து ஒளி வீசுகின்ற மனம் பொருந்திய தாமரை மலர் போன்ற வட்டமான முகம். நேசமுடன் போகமுறும் வள்ளிக்கும் புத்தேழு பூங்கொடிக்கும் மோகம் வலிக்கும் முழுமதியும் ஆகமுடன் வந்தடியில் சேர்ந்தோர் மகிழ வரம் பலவும் தந்தருளும். தன்னுடைய திருவடிகளிலே தஞ்சமனம் என்று அடைந்தோர்க்கு பல வரங்கள் வந்தருளும் தெய்வத்தன்மை பொருந்திய தாமரை மலர் போன்ற திருமுகமும். இந்த திருமுகத்தை திருப்பி திருப்பி அந்த தாமரை மலர் அல்லி மலர் என்றெல்லாம் அழகான தமிழிலே வர்ணிக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழம்பாடல். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேச முகம் ஒன்று, மாறுபடு சூரறி வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருளே என்றெல்லாம் அப்படி அந்த பாடலை போல இதுவும் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்த திருமுகள் செய்கின்ற அருளையெல்லாம் குமரகுருவர் விரித்து சொல்கிறார். இப்போது முருகக்கடவுளுடைய அறுமுகமும் 12 திருக்கரங்கள் என்னென்ன செயல்களை செய்கின்றன
என்பதை இந்த பகுதியிலே, அதாவது 48 முதல் 53 வரையில் உள்ள கண்ணிலே குமரகுருவர் கொடுக்கிறார். கொந்தவிழ்ந்த வேரி கடம்பும் விரை குறவும் பூத்தலர்ந்த பார புயேசம் 12 புய சைலம் 12 கொத்தாக மலர்ந்த தேனையுடைய கடம்ப மலரும் மணத்தையுடைய குறாமலரும் மலர்ந்து விளங்குகின்ற பெரிய மலை போன்ற, சைலம் என்றால் மலை, 12 திருத்தோள்களையும், வலிமைமிக்க தோள்களையும், ஆரமுதம் தேவர்க்கு உறவும் திருக்கரமும், தேவர்களுக்கு அமுதத்தை அளித்தருகின்ற திருக்கரம் ஒன்றும், சூர்மகளிர் மோக குழைந்தனைத்த வெண்கரமும், தேவமகளிர் இறுகி தழுகிய மெல்லிய திருக்கரமும், ஓவாது மாறி பொழிந்த மலர்க்கரமும், இடைவிடாமல் மழை பெய்வித்து அழுகின்ற ஒரு திருக்கரமும், பூந்தடையால் சேர அழிந்த திருக்கரமும், பூமாலைகள் ஒழுங்கை அழிந்த திருக்கரமும், மார்பகத்தில் வைத்த கரதலமும் வாமருங்குங் கரமும், தனது திருமார்பின் மீது வைத்துக் கொண்டிருக்கும் திருக்கரமும், உய்த்த குரங்கில் ஒரு கரமும், இடையின் இடப்பக்கத்திலே வைத்த திருக்கரமும், மொய்த்த சிறுதொடி சேர் கையும் மணி சேர் தடங்கையும், ஓசை சூழ்ந்த வீர வாளை அணிந்திருந்த திருக்கரமும், கரு மசர் அங்குசம் சேர்க்கையும் பாசம் அங்குசங்களை எல்லாம் தாங்கிய படைகளை தாங்கிய திருக்குறமும், தெரு பேரதிர் கேடகம் சுழற்றும் அங்கை தலமும், கேடயங்களை தாங்குகின்ற, பகைவேறி அளிக்கின்ற போரிலே, சூர்பத்மனோடு செல்கின்ற போரிலே கேடயம் தாங்கிய படையை சுழற்றுகின்ற திருக்கரமும், கதிர் வாழ் விரிக்கும் கரமும், வாழேந்திய திருக்கரமும், இப்படி 12 திருக்கரங்களும் எந்த செயல்களுக்காக அவருக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இங்கே அழகாக குறிப்பிடுகிறார். இப்போது முருகப்பெருமானுடைய அழகினுடைய அலங்கார சிறப்பை குறிப்பிடுகிறார். முதிராத கும்பமுலை செவ்வை கொடியிடையார் வேட்டணைந்த அம்பொன் மணிப்பும் அகன்மார்பும், அழகிய பொன்னாலும் ரத்தினங்களாலும் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்த அகன்ற மார்பிடையும், பைம்பொன் புரி நூலும் கண்டிகையும், தங்கப்பூநிலையும் உருத்திராட்ச மாலையையும், பூம்பட்டுடையும் பூம்பட்டாடையும், அரைஞானும் கச்சை அழகும், அரைஞானும் அரைக்கச்சையின் அடங்கி பொருந்திய திருடையும், நாதக் கடலும் நகுமணி பொற்கின் கிணியும், திருவடிகளிலே வீரக்கடல் மணிகள் நிரம்பிய பொன் சலங்கை, சிலங்கு பாதத்து அணிந்த பரிபுரமும், கிங்கிணி என்றால் சலங்கை, பரிபுரம் என்றால் சிலம்பு, சோதி இளம்பரிதி 100,000 கோடி போல வளர்ந்தொரு தெய்வீக வடிவம், லட்சங்கோடி சூரியன்கள், உதய சூரியன்கள் ஒளிபோடு பிரகாசிப்பது போன்ற ஒரு ஒளிபடு, உளந்தனில் ஆதரிப்போர்க்கு ஆறுவீராய் அன்பர தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொடியே, இதய கமலத்திலே, அடியார்களுடைய இதய கமலத்திலே எழுந்தறியிருக்கும் தெய்வீக விளக்கு ஒளியே என்று முருகப்பெருமானுடைய அலங்காரத்தை விவரிக்கிறார். முருகப்பெருமான் பற்படு பல வடிவாய் விளங்குகின்ற நிலை, இது எல்லாம் கிட்டத்தட்ட அவர் சிவனிலிருந்து தோன்றியவர் என்பதாலே சிவபெருமானுடைய செய்கின்ற எல்லா செயல்களையும், அதாவது 5 தொழில்களான படைத்தல், ஆக்கல், அழித்தல், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருடல் ஆகிய 5 தொழிலையும் பிரம்மன், திருமால், சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் செய்கின்ற எல்லா செயல்களையும் முருகனை செய்கிறான் என்று இங்கே சொல்கிறார். ஓதிய 5 ஓங்காரத்து உள் இருக்கும் உள்ளொளியாய் 5 தொழிலுக்கும் நீங்காத வேறுருவாய் நின்றோனே, தாங்கரிய மந்திரமே சூரியாவான்பதமே, மாமொழியாய் தொந்தமுறும் வண்ணமே தொக்காக, மந்திரங்களெல்லாம் உதிரங்களாக, வான்பதமெல்லாம் திருவடியாக, உணர்த்துவமே தோலாக, ஒத்த புருவத்துருவே உரோமமாக, தத்துவங்களே சத்தத்தாதுவா
அவைகளே பிற தாதுக்களாக. இப்படியெல்லாம் இந்த உறுப்புகளை எல்லாம் வரிசையாய் அமைந்த வைத்த கலையே ஆயாய் மட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்று. இப்படி முருகக் கடவுள் சைவ சித்தாந்தத்தினுடைய சொல்லப்படுகின்ற மும்மூர்த்திகளும் செய்கின்ற பணிகளை எல்லாம் செய்து அவையே திருவடிவாய் பெற்றவர் என்று சொல்கிறார். பல கோடி அண்டம் உருவாகி, பல கோடி அண்டங்கள் என்பது முருகனுடைய திருவேணி. சராசரமாய் கண்ட முத்தி ஊற்றும் கரணமாய், சராசர பொருட்கள் எல்லாம் உறுப்புகளாக, கண்ட சக்தி மூன்றும் கரணமாய், இச்சா ஞான கிரியாசக்தியிலே அந்த கரணங்களாக, தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் ஏவி நடத்தும் எங்கோவி. உயிர்களினது அறிவுக்கு அறிவாய் நின்று 5 தொழில்களையும் தனியே ஆற்றும் தலைவனி. மேவ வருடும் அட்டமூர்த்தமாம் 8 வடிவோடு வாழ்கின்ற பெருமான். மெஞ்ஞானம் தரும் அட்ட யோகத்தவமே, உண்மையான ஞானத்தை தருகின்ற 8 அங்கங்களுடைய யோகமாகிய தவத்தின் பயனே முருகக் கடவுளே என்று போற்றி போகிறார். முருகக் கடவுளை தசாங்கம், தசாங்கம் என்றால் அல்லது 10 வருணனைகளை இங்கே குமரகுருவர் சொல்லுகிறார். 66வது கண்ணிலே தொடங்கி பருவத்து அகலாத பேரன்பு அடைந்தோர் அகத்துள் கலாகும் இன்பப் பொறுப்பும். பேரன்புடைய அன்பருடைய உள்ளத்திலே ஆனந்த பொறுப்பாக தோன்றுகிறதால் அது ஒரு ஆனந்தமலை. முருகனே ஆனந்தமலை. சுகல் அளித்த பேரின்பப் பெருக்காரும், பேரானந்த வெள்ளமாகிய ஆறு நீதானாம் தேரின்ப நல்கும் திருநாடும், ஆனந்தத் தருகின்ற அழியாத நாடு. பாரின்பம் எல்லாம் கடந்த இருநிலத்துள் போக்கும் வரமும் அல்லாத உயர்ந்த அணிநகரும், இருநிலத்துக்குள் போக்குவரவல்லாத உயர்ந்த அணிநகரும். தொல்லுலகில் பழமையான உலகத்திலே ஈரும் முதலும் அன்று எங்கும் நிறைந்த 5 எழுத்தை நடாத்தும் குரகதமும் முதலும் முடிவும் இல்லாமல் எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருந்து 5 எழுத்தை கூறிச் செல்கின்ற குதிரை, அதாவது நமச்சிவாயா என்னும் 5 எழுத்து மந்திரத்தை செலுத்துகின்ற குதிரை. இவைகளெல்லாம் மலை, ஆறு, நாடு, நகரம், படைகளை செல்லுகிறார். இப்போது ஏறு மதம் தோய்ந்து கழித்தோர் துதிக்கையினால் பஞ்சலம் காய்ந்த சிவஞான கடாக்களிரும் வழிபாட்டினால் சமயங்களை கடந்து 5 குற்றங்களையும் நீக்கிய சிவஞானமாகிய மலையானையையும் வாய்ந்த சில பூரணத்துள் பூரணம் போதா புதுமதரா நாரகத்துள் கட்டு நருந்துடையும் சிவஞானமே புதுமலராக கொண்டு அன்பு நிறைந்த உள்ளத்திலே கட்டப்படுகின்ற நல்ல மணங்கமிழும் மலர் மாலையும் காரணத்துள் 5 ஓவாது அழித்துயர்வான் கொடியும் தூல 5 ஆதாரமாக சுக்குமமான 5 இடைவிடாது செய்து உயர்த்தி மேலாகிய கொடியையும் சந்தமும் நீக்கமின்றி ஆடி நிழலைப்பான் போல் புதுமையை தருகின்ற நாதுவ தத்துவம் போன்ற முரசமும் மணிமுரசும் நீக்கமின்றி ஆடி நிழலைப்பான் போல் புவனமாக்கிய சைத்தருடும் ஆணையும் எப்போதும் நீங்காத கண்ணாடியிலே நிழலி அசைப்பதை போன்று புவனங்களை தோற்றுவித்து இயங்கச் செய்கின்ற, அரசாட்சி செய்கின்ற, இந்த உலகத்தை அரசாட்சி செய்கின்ற முருகப்பெருமானுடைய 10 அரச உறுப்புகள். இவைகளெல்லாம் இந்த உலகத்தை ஆளுகின்ற, அரசாட்சி செய்கின்ற முருகப்பெருமானுடைய 10 உறுப்புகளாகவே இவற்றை தசாங்கம் என்று சொல்கிறார். தெய்வத்தன்மை பொருந்திய வீசும் பனுவல் விபுதர் தனியே பேசும் தசாங்கமற்ற பெற்றோரே. இவைகளையெல்லாம் தெய்வத்தன்மை பொருந்திய நூல்களை இயற்றும் அறிஞர்கள் தனித்தறியே புகழ்ந்து பேசும் புரிய தசாங்கமாக கொண்டவனே என்று போற்றி புகழ்கிறார். இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தற்காலத்திலே நவீன
பொறியியல் படைத்த எங்களுக்கு இந்த 10 அரச உறுப்புகள் தவிர அதற்கும் மேற்பட்டு கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும் இந்த குருமப்பெருமான் தான் ஆகச்சிறந்த குடிமை பொறியியலாளன். அவனே ஒரு ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியர் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நாமெல்லாம் இந்த சங்கனூர் பள்ளம் போன்ற ஓடைக்கரைகளிலே, ஆறுகுளங்களிலே இங்கே ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு அவதிப்படுகிறோம். அவன்தான் மிகச் சிறப்பாக கட்டிடத்தினுடைய மொத்த எடையை தாங்குகின்ற நல்ல மண்வகை என்று கருதப்படுகிற பாறைகளை தேர்ந்தெடுத்து அதன் மேல் அதையே தன்னுடைய குடியிருப்பாக மாற்றிக் கொண்டவன் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே முருகக்கடவுளுடைய திரு அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதை இப்போது குமரகுருபரர் சொல்ல தொடங்குகிறார். தேசுதிகள் பூங்கையிலை வற்பில் புனை மலர் கோதை இடப்பாங்குறையும் முக்கண் பரஞ்சோதி. உமாதேவியை தன்னுடைய என்கின்ற பூங்கோதையை தன்னுடைய இடபாகத்திலே அல்லது அன்னை ஐயனுடைய இடப்பாகத்தை அவ்விக்கொண்டதாலே அந்த ஆரிவதாசக்தியோடு அவர் பூங்கையிலே ஆதி கையிலையிலே அமர்ந்திருந்த போது அங்கொரு நாள் வெங்குதற்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு விரும்பி கேட்டுக்கொண்டபடி, அதாவது அவர்களுக்கு ஏகப்பட்ட இன்னல்களை தந்து கொண்டிருந்த அசுரர்களை அழித்து அவர்களை காத்து மீண்டும் அவர்களை தேவலோகத்திலே குடியிருக்க செய்ய வேண்டும் என்ற முறைக்கு மனமிறங்கி 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து 5 முகத்தோடு 6 முகத்தையும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண்ணாரும் ஒரு முகமாய் தீப்பொறியாறு வைப்ப அந்த முக்கண்ணன் ஞாயிறையும் சந்திரனையும் அக்னியையும் 3 கண்களாக பெற்ற தன்னுடைய கண்களிலிருந்து 6 தீப்பொறிகளை அவர் வெளியிட்டு விரிவுவனம் எங்கும் பறக்க அவைகளெல்லாம் இந்த விரிந்த புவனம் என்கின்ற எல்லா உலகங்களிலும் பறக்கத் தடங்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் எல்லோரும் பயப்பட்டதாலே பொங்கும் தளல் பிறப்பிழம்பை பொற்கரத்தால் அங்கண் எடுத்தமைத்து அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்து அமைத்து வாயுவை கொண்டு ஏகுதி 50 பூதங்களை ஒன்றாக அழைத்து இவைகளை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று முதலிலே வாயு பகவானை கொண்டு ஏகுது என்று எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொண்டு போய் அவனால் தாங்க முடியாமல் அடுத்ததொரு போல தெரிவான அக்னி தேவனிடம் கொண்டு போய் அடுத்தொரு பூத தலைவர் கொண்டு போனி என தீக்கடவுள் அவனே அக்னி தேவன் ஆனாலும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பிய தீப்பொறிகளுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அவனே சீத பகீரதிக்கே சுன்றுப்ப, சீதம் என்றால் தன்மை குளிர்ச்சி அடைந்த கங்காதேவி பகீரதன் பாகீரதி என்ற பெயர் பெற்ற கங்காதேவியிடம் கொடுக்க போதொரு சற்று அன்னவளும் கொண்டு அவளும் அவ்வளவு குளிர்ச்சியான கங்கை மாதாவும் கூட அவற்றை தாங்க முடியாமல் அமைதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னியில் கொண்டு வைப்ப, சரவண பொய்யில் தன்னுடைய தலையிலே கொண்டு போய் அந்த 6 பொறிகளையும் சரவண பொய்கையிலே அவள் கொண்டு சேர்க்க அவையே திருவுருவாய் 6 குழந்தைகளாய் தோன்றி முன்னர் அருமீன் முலையுண்டு. அருமீன்கள் என்றால் கார்த்திகை பெண்கள். அவர்கள் அளித்த அமுதை உண்டு. அமுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்த நாதன் கங்கை நறுநீர் என்ற கங்காதேவியை முடியிலே அணிந்த சிவபெருமானாகிய அந்த குருநாதன் புருமுருவல் கர்ணியோடும் அந்த புன்முறுவல் சேர்ந்தும் உன்னுடைய தாயாராகிய உமாதேவியோடும் சென்று அவற்கு காதல் ஒரு காட்டுதலும் பாராய் பார்வதி இதோ உன்னுடைய 6 குழந்தைகளையும் என்று சரவண பொய்கைக்கு இவன் அழைத்துக் கொண்டு போய் சிவபெருமான் அழைத்துக் கொண்டு போய் காட்டிய போது அன்னவள் கண்டு அவ்வூர் இவம் மாறினையும் தாங்க முடியாத அன்பும் பாசமும்
பெருவெள்ளமாய் பொங்கி வழிகின்ற பார்வதாதேவி அந்த 6 குழந்தைகளையும் தன்னிரண்டு கையால் எடுத்தணைத்து ஒரு சேர எடுத்து ஆறத் தழுவி அப்படி சேர்த்ததனால் ஒன்றாய் 6 திருவுருவங்களையும் ஓருருவாய் சேர்த்ததனால் கந்தனென பேர் புனைந்து கையாரும் ஒன்றாகச் சேவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து முலைப்பாலகத்துள் மகிழ்வுத்தளித்து சகத்தளந்த வெள்ளை விடைவேல். அதாவது உலகை அடைந்த வாமனப் பெருமாள், அதாவது அவருடைய திரிபுரங்களை எரிக்க சிவபெருமான் புறப்பட்ட போது தேர்ச்சக்கரம் முடிந்து விட்டதாக சொல்லப்பட்டு, அப்போது திருமால் தன்னுடைய மைத்துரருக்கு உதவியாக அவரே நந்திதேவன் வடிவிலே வெள்ளை இடவ வாகனமாக தோன்றி அதன் மேல் விமலன் அமர்ந்து திரிபுரம் எரிக்க சென்றார் என்ற ஒரு வரலாற்றின் அடிப்படையிலே சகம் அளந்த வெள்ளை விடைவேல் விமலன் கரத்தில் அழித்து பார்வதாதேவியை அந்த விமலனாகிய சிவபெருமானுடைய கரத்திலே அழித்து உள்ளம் உயர்ந்தோனே. இதுதான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றி ஐம்பெரும் பேராற்றல்கள் எங்களால் சரவணப்பை கொண்டு சேர்க்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியாலே ஒன்றிடைத்து கந்தன் என்று பெயர் புனைந்து தோன்றிய முருகப்பெருமான் தோன்றிய வரலாற்றை குமரகுமர அழகுதமிழிலே இப்படி சொல்லுகிறார். இப்போது அந்த முருகப்பெருமான் எதற்காக படைக்கப்பட்டானோ அந்த பெருமான் செய்த திருவிளையாடல்களை இது இனிமேல் இருக்கின்ற பகுதிகளிலே அவர் சொல்ல வருகிறார். கிள்ளை மொழிமங்கை சிலம்பின் மணி 9 தோன்றும் துங்கமடவார் துயர்தீர்த்து. துங்கமடவர் என்றால் நவசக்திகள், உமாதேவியினுடைய சிலம்பின் நவமணிகளில் இருந்து தோன்றியவர். அவர்களுக்கு மாணிக்கவல்லி, மௌத்திகவல்லி, புட்பராகவல்லி, கோமேதகவல்லி, வைடூரியவல்லி, வைரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, இந்திர நீலவல்லி, அதாவது அந்த நவமணிகளுடைய பெயராலே அவர்களுக்கு பெயர் அணிந்திருந்தது. அப்படி தோன்றிய இவர்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் கருவுற்று குழந்தை கொள்ளக்கூடாது என்று சில காலம் அன்னை உமாதேவி கட்டாயிட்டிருந்ததால் அவர்கள் எல்லாம் புழுங்கி அந்த வேர்வையிலே 1,00,000 வீரர்கள் எல்லாம் தோன்றிவிட்டார்களாம். அதன் பிறகு ஒரு நாள் இவள் மனம் இறங்கி நீங்கள் கருவுற்று நீங்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு திருமகனை பெற்று அவர்களுக்கு மூத்த குமாரனாய் தோன்றியவன் தான் வீரபாகு தேவன் என்கின்ற முருகவேளினுடைய தளபதியாய் முருகவேளுக்கு துணை நின்ற வீரபாகு தேவன். தங்கள் விருப்பால் அளித்த நவ வீரருக்குள் முன்னோன். அந்த 9 வீரர்களுக்கு முதன்மையார் வீரர் மறுப்பாயும் தார் வீரவாகு நெருப்பில் உதித்து அங்கண் புவனும் அனைத்தும் அழித்துலவும் வெண்கிடாதனை சென்று குணர்ந்து. முருகப்பெருமானுடைய ஆணைப்படி நாரதர் ஒரு யாகத்தை செய்யும் போது அதிலிருந்து தோன்றி உலகம் முழுவதும் அழிவு வேலைகளை செய்கின்ற செங்கிடா சிவந்த கண் கொண்ட ஆட்டுக்கடாவை வீரவாகு போய் சென்று அடக்கி வா என்று முருகப்பெருமான் கட்டளையிட்டதால் எங்கோன் விடுக்குதி என்று வைப்ப அதன் மீது அமர்ந்து எந்திக்கும் நல விளையாடு நாதா. அதை அந்த காட்டுக்கடாவை அடக்கி அதன் மேல் அமர்ந்து 8 திக்கும் ஓடி விளையாடு என் தலைவா என்று வீரபாகு தேவன் சொல்ல, படைப்போன் நகந்தை உரைப்ப மறையாதி எழுத்தென்று புகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றில்லையால் சிட்டி தொழிலனத்தை செய்வது எங்கன் என்று முன்னம் குட்டி சிறையிருத்தும் கோபானே. ஆகவே அந்த ஆட்டுக்கடாவை அடக்கியது முதல் திருவிளையாடல். பிரணவ மந்திரத்தினுடைய உண்மை விளக்கம் சொல்லுங்கள் என்று தன்னுடைய மாமனான பிரம்மதேவனை கேட்டபோது அவர் தடுமாற, செருக்கால் இருந்த பிரம்மதேவன் தடுமாற பிரம்மதேவனின் தகந்தையை அடக்கி தலையிலே குட்டி, இதற்கே நீங்கள் உண்மையான பொருள் தெரியவில்லை என்றால் நீங்கள் எதற்கு படைப்பு தொழில் செய்ய வேண்டும் என்று அவரை சிறையில் அடைத்தது 2வது திருவிளையாடல். அதன் பிறகு
மட்ட விழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றி சைப்ப முன்னம் பிரமம் பொழிந்தோனே. தேனுடன் விகசித்த பொன் போன்ற நிறத்தையும் அழகையும் உடைய கொன்றை மலர் மாலை அணிந்த புரிந்த முறுக்கிய சடையுடைய சிவபெருமான். இதெல்லாம் சிவபெருமானை வர்ணிப்பது. அவர் மாணவனாயிருந்து துதித்து வணங்க பூர்வ காலத்திலே தந்தைக்கு மந்திரத்தை அவன் உபதேசித்ததால் பிரணவ பொருளாக திருவாய் மலர்ந்து உபதேசித்தது அடுத்த திருவிளையாடல். கொன்னடுவேல் தாரகனும் மாயத்தடங்கிரியும் தூளாக வீரவடிவேல் விடுத்தோனி. கொல்லும் தன்மை வாய்ந்த நெடிய வேலையுடைய தாரகாசுரனும் அவனுடைய ஆயுதமே மிக வலிமையான ஆயுதம். மாயையோடு பொருந்திய பெரிய கிரவுஞ்ச மலையையும், அந்த மலைக்கு பின்னாலே போய் இந்த அசுரர்கள் எல்லாம் தேவலோகத்தை இவர்கள் தேவர்களை துன்புறுத்தி விட்டு முருகன் படையெடுத்து வந்த போது அவரை இவர்கள் போய் அங்கே போய் மறைந்து கொண்டார்கள். தூள்தூளாய் ஆகுமாறு வெற்றி திருவேலை ஏவி விட்டது நான்காவது. அதாவது தாரகாசூரனை அடிப்பதற்காக வேலேவியது நாலாவது திருவிளையாடல். வெள்ளை கயேந்திரனுக்கு அஞ்சல் அளித்து கடல் சூழ் மயேந்திரத்தில் புக்கு இவையோர் வாழ. தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரனுக்கு வெள்ளை யானையை வாகனமாய் பெற்ற வெள்ளை யானையை சிறந்த கடலால் சூழப்பட்ட மகேந்திரத்தில் போய் இமையோர் தேவர்கள் நிம்மதியாக வாழ அவர்களின் தலைவனாகிய சூரபதுமனை வினவி வருவாயாக என்று தடந்தோள் வீரபாகு சேனாதிபதியை தூதாக அனுப்புது. தேவேந்திரனுக்கு அபயம் கொடுத்தது ஐந்தாவது திருவிளையாடல். கார உணன்வானவரை விட்டு வணங்காமையால் கொடிய தானவர்கள் நாற்படையும் சங்கரித்து பானு பகைவன் முதலாகிய பாலருடன் சிங்கமுகனை வென்று வாக முடித்தோர். வானுகோவன் என்பவன் சூரபத்மனுடைய மகன். அவன் அமராவதி பட்டினம் என்கின்ற இந்திரலோகத்தை குலைத்தவன். ஆகவே இவன் முருகப்பெருமான் வீரபாகு தேவன் சென்று பேசிய போருக்கு வருகிறாயா, இல்லை நீ தேவலோகத்தை விடுவிக்கிறாயா என்றதை கேட்டதற்கெல்லாம் மாட்டேன் என்று போரிட வந்த பானுகோபன் முதலியவனை முதலிலே கொன்று இந்த கொள்ளை கொண்டே அமராவது வாழ்வு குலைத்தவன் பாலுகோவன் 1000 துணுக்குகளாய் துணுக்குற கோபித்தாய் என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய வேலன் என்ற கவிதையிலே குறிப்பிடுகிறார். அதன் பிறகு பானு பகவன் முதலாகிய சிங்கமுகனை வென்று வாகை முடித்தோர். கல்லினை ஒத்த வலிய மனங்கொண்ட பாதகன் சிங்கன் 12,000 காய்க்க கீட்ட வேலவா என்றெல்லாம் பாரதியார் இந்த 7வது 8வது திருவிளையாடல்களை விவரிப்பதற்கு நான் பாரதியாருடைய கவிதைகளை படிக்க தந்திருக்கிறேன். இந்த பகுதியை பாடியது மகாகவி பாரதி. அது மட்டுமல்ல, பாரதியார் நமக்கெல்லாம் அவர் தேசிய கவி என்றும் புரட்சியாக பெண்ணுரிமையை பேசிய கவி என்றும் நமக்கு தெரியும். தேச விடுதலைக்காக பாடியவர் என்று தெரியும். அவர் ஆரம்ப காலத்திலே பல்வேறு ஆன்மீக பாடல்களையும் பாடியிருக்கிறார் என்பது. அது மட்டுமல்ல, அவர் வடமொழியிலிருந்து பல்வேறு நூல்களை, கீதை பகவத்கீதையை கூட வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர். அந்த மகாகவி பாரதி என்ன சொல்கிறார்கள்? வேலன் அல்லது சுப்பிரமணிய கடவுள் என்பது ஆத்மாவில் வீரியரூபமாகிய அக்னி தேவனுக்கு பெயர். இதை நான் இது வேத பொருள். இந்த அக்கன்னா என்பது இப்போதைய நம் பலரும் நெடுங்காலம் இதையெல்லாம் நாம் தற்கால உரையிலே வாசித்திருக்க மாட்டோம். பாரதி போன்றவர்கள் தான் இப்படி வேத பொருள் என்று அதை மொழிபெயர்த்து தர முடியும். சுப்பிரமணி பாரதி என்று இயற்பெயர் கொண்ட மகாகவி பாரதியார் தான் இந்த வேத பொருளை புலப்படுத்தியவர். வேலன் என்றாலும் சுப்பிரமணிய கடல் என்றாலும் உண்மையிலே அது என்ன பொருள் என்றால் ஆத்மாவினுடைய வீரிய ரூபமாகிய அக்னி தேவனுடைய பெயரைத்தான் நாம் வேலன் என்று சொல்கிறோம். கூரிய வடிவேல் என்றால் கூர்மையான வடிவேல் என்று பொருள்.
ஆகவே இந்த கூறிய வடிவேலை தன்னுடைய அன்னையிடமிருந்து ஆயுதமாக பெற்றுக்கொண்ட முருகக் கடவுள் தன்னுடைய இன்னும் மீதம் இருக்கின்ற ஒரு சூரபத்மனை கொன்றால் தானே முழுமையாக தேவர்களுடைய குறை தீரும் என்பதாலே சகம் உடுத்த வாரிதனில் புதிய மாவாய் கிடந்த நெடும் சூருடலம் கீண்ட சுடர்வேலோய். உலகை சூழ்ந்த கடலிலே புதுமையுடைய மாமரமாய் புதிய மாவாய் கிடந்த கொடும் சூரபன்முடைய பெரிய உடலை பிளந்த ஒளி வீசுகின்ற வேற்படையை உடையவனே என்று இதற்கு பொருள். அதாவது இந்த போரினே போது அவன் தோற்கின்ற நிலை வந்த போது சூரபத்மன் ஓடி தன்னுடைய மாமரமாய் மறைந்திருந்தான். முதலிலே தாரகாசுரன் யானை முகத்தோடு ஒரு மாயை கொடுத்து ஒண்டினான். திரவந்த மலையிலே பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். சிங்க முகத்தோடு வந்தவனை அவர் அழித்தார். அதன் பிறகு மாமரமாய் இவன் மறைந்திருந்ததால் அவனை தன்னுடைய திருவேலால் வடிவேலால் பிளந்ததனால் போர்த்தொழிலில் வல்ல அவன் உடல் 2 துண்டுகளாக பிளந்து 2 கூறாக பேராவுணன் அங்கம் இருகூறாய் அடன்மயிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்தெழும் தோன்றுதலும் ஒரு கூறு வலிமையுடைய மயிலாகவும் மற்றொரு கூறு சேவலுமாக சிறப்புடன் ஆரவாரித்து எழுந்து விளங்க அங்கவற்றுள் சீரும் அறவை பொருத சித்திர மயில் வாகனமாய் எரி நடத்தும் இளையோனி. அந்த 2 பகுதிகளிலே சீறி வரும் பாம்பை கொள்ளுகின்ற அழகு மகிழை தன்னுடைய வாகனமாக ஆக்கிக்கொண்டு அதன் மேல் ஏறி செலுத்துகின்ற என்றும் அழியாத இளமையை உடையவனே. அதன் பிறகு மாறிவரு சேவல் பகையை திரள் சேர் பதாகை எனமேபத்தணிந்துயர்ந்த மேலோனே. மாறுபட்டு வந்த சேவலாகிய பகவினி வலிமை பொருந்திய பெருங்கொடியாக மேலே உயர்த்தி பிடித்துக் கொண்டார். பெரியவனே, அதன் பிறகு மூவர் குறை முடித்து இப்படி எல்லா அசுரர்களையும் தன்னுடைய திருவிளையாடல்களை செய்து இதற்காக அவர் படைக்கப்பட்டாரோ அந்த பணியை நிறைவேற்றிய பிறகு மூவர் குறை முடித்து அதனால் பிரம்மன், திருமால், உருத்திரன் என்னும் மும்மூர்த்திகளின் குறைகளை எல்லாம் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தேவர் சிறை விடித்து தேவர்களை சிறையில் இருந்து விடுவித்து இந்த அசுரர்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த தேவர்களை எல்லாம் சிறை விடித்துண்டு அனைவரை தேவலோகத்திலே நீள் குடியேற்றம் செய்து சிறைவிடித்து ஆட்கொண்ட தேவி அனைவரையும் முருகனுடைய அடிமையாக கொண்டறிய முருகக் கடவுளே என்று அவனுடைய திருவிளையாடல்களை குமரகுருபரர் பாடி முடிக்கிறார். ஆகவே காலம் செல்வதாலே கொஞ்சம் சீக்கிரமாக இதை பார்த்து விடலாம். முருகக் கடவுள் தெய்வ யானை அம்மையாரையும் வள்ளி நாச்சியாரையும் திருமணம் புரிதல் வேதங்களின் உண்மை பொருளை தெரிவிக்கும் சைவ சமயத்தின் இளஞ்சோதியே மக்கள் செய்யும் தவமாகிய ஆறுகளெல்லாம் சென்றடைவதற்கு இடமாகிய கடலே மறைமுழுவாம் சைவக் கொழுந்தே தவக்கடலே வானுதவும் தெய்வ களிட்டை மணிந்தோரே. அதாவது இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையை மணந்தவனை பொய் உரிவ காமம் முனிந்த கலை மருவன் கண்ணருளால் வாமடமானின் வயிற்றுதித்து பூக்கள் பொருந்திய கானகத்திலே வாழுகின்ற அழகிய பருவத்தை உடைய பெண்மானிலே வயிற்றிலே கருவுற்று பிறந்து கானக்குறவர் களிகூற அவருடைய குறவர்களெல்லாம் களிப்படையுமாறு பூங்குயில் போல் ஏனர் புலங்காத்து நீந்திரிந்து மேன்மை பெறத் தெளிந்த திரைபாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடியை மணந்தோனே. தெள்ளிய திணைவாவும் தேனையும் அளித்த பூங்கொடி போன்ற வள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டவனே என்று திருமண கோலத்தை பாடி முடிக்கிறார். இப்போது உள்ளம் உவந்து 6 திருப்பதி கண்டு 6 எழுத்தும் அன்புடன் கூறும் அவர் சிந்தை கொடி கொண்டோரே. 6 திருப்பதிகள் என்கின்ற 6 படை வீடுகளை கொண்டவனும் 6 எழுத்து என்று நின்ற சரவணவடவா மந்திரத்தை என்ற அன்பினுடன் கூறும் அடியவர்களுடைய சிந்தையிலெல்லாம் குடிகொண்ட 4 மலர் காந்தி பொதும்பூர் 7 காரலைக்கும்
சீரலைவாய் செந்தி பதிபுறக்கும் செவ்வேடே. திருச்சீரலைவாய் என்று வழங்கப்படுகிற திருச்செந்தூர் என்கின்ற அம்பியிலே ஜெயந்திநாதராகவும் சூரர்களை வதம் ஒழித்த வெற்றி நாயகன் என்ற ஜெயந்திநாதராகவும் 6 முகங்களையும் படைக்கலன்களையும் கொண்டு வள்ளி தெய்வானை நாச்சியார்களோடு அருள் சாந்த சொருவியாய் அமர்ந்திருந்து கருணை வழங்குகின்ற பெரும் வள்ளலான செந்திலாண்டவனே என்று குமரகுருபரர் முருகனை பற்றி போற்றி புகழ்ந்து பல்வேறு வேண்டுதல்களை செய்து நம்முடைய அடியார்கள் எல்லோரையும் சார்பாக ஒரு வேண்டுகோளை இங்கே கீழே வைக்கிறார். சந்தமும் பல்கோடி சன்னப்பகையும் அவமிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பசாகமும் அடல் பூதமும் தீரீரும் பொறுபடையும் தீதகலா வெவ்விடவும் துட்ட மிருக முதலாம் எவையும் எவ்விடத்தும் வந்து எம்மை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மகள் வாகனமும் 12 திருத்தோடும் அச்சம் அகற்றும் மயில் வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்வொடியும் மாமுகங்கள் ஆறும் திரிகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்திடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரவும் தந்து உகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாம் ஆசு முதல் நாற்கவியும் அட்ட அவதானமும் சீர்பேசும் பேச்சும் இயல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாதித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாது தனியகற்றி மும்மை பெருமரங்கள் மோசித்து தம்மை விடுவித்து ஆயும் பழைய அடியாருடன் கூடி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேயகடியேற்கும் பூங்கமலக்கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள் என்று 322 கன்னிகளையும் குமரகுருபரர் திருச்செந்திலாண்டவன் என்கின்ற முருகப்பெருமானின் மீது பாடி பிடிக்கிறார். இதற்கு பழந்தமிழிலே எழுதப்பட்ட நூற்பயனாக இந்த பாடலை நாம் பாராயணம் செய்தாலே நமக்கு கிடைக்கின்ற இந்த 110 இந்த கடைசி வரையுள்ள கன்னிகளுடைய பொருளை இங்கே நான் தருகிறேன். இந்நூலை நாடோறும் பக்தியோடு பாராயணம் செய்பவர்களுக்கு எக்காலத்திலும் அகால மரணமும் இடையூறுகளும் நோய்களும் உண்டாக மாட்டா. பில்லி சூனியம் ஏவல்களாலும் விச ஜந்துக்களாலும் பூத பைசாசங்களாலும் பஞ்சபூதங்களாலும் துஷ்ட மிருகங்களாலும் துன்பங்கள் உண்டாக மாட்டா. ஒரு கால் ஒழ்வினையால் மேற்கூறியவற்றில் ஏதாயினும் ஒரு எவ்விடத்திலேனும் எக்காலத்திலேயும் வந்து எதிர்க்குமாயின் அவ்விடத்திலேயே அக்காலத்திலேயே முருகப்பெருமான் செந்திலாண்டவன் அவர்கள் விஷயமாக அவர்களுக்கு உண்டான அல்லலை அகற்ற 6 முகங்களோடும் 12 திருக்கரங்களோடும் மயில் வாகனர் உடராய் எழுந்தருளி வந்து அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அவர்கோரும் சகல வரங்களையும் அவர்களுக்கு பாலித்து உல்லாசமாக அவர்கள் மனத்தின்கண் எழுந்தருளி அது மட்டுமல்ல ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் ஆகிய நாற்கவைகளை இயற்றுகின்ற வல்லமையும் அவதானம் இயற்றும் ஆற்றலும் பஞ்ச இலக்கணத்தோடு கூடிய முதிர்ந்த தமிழ் புலமையும் பாலித்து இருவாதனைகளையும் மும்மலங்களையும் நாசம் செய்து தொன்று தொற்று அடிமைத்திறம் பூண்டவர்களான பழைய சிவனடியார்கள் முருகனடியார்களை அல்ல நம்மையும் சேர்த்து பரபோகத்தை அனுபவிக்க செய்து தன்னுடைய திருவடி தரிசனங்காட்டி நம்மை அடிமையாய் ஆட்கொண்டு திருவருள் செய்வான் என்பது ஆன்றோர் கொள்கை என்பது இந்த பகுதிக்கு பெரியோர்கள் சான்றோர்கள்
தமிழ் பெரியோர்கள் பழங்காலத்திலே எடுத்த உரையை நான் இங்கே சமர்ப்பித்து இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, சுபம் சுபம் சுபம். இந்த உரையை நான் தயாரிப்பதற்கு துணையான மூல நூல் என்பது திருப்பனந்தாள் காசி மடத்து வெளியீட்டு திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா என்ற தலைப்பிலே ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி ஆதி குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்தது. அதனை ஆங்கிலத்திலே அருணாச்சலம் அவர்கள் மொழிபெயர்க்க, இந்தியிலே பனாரஸ் பல்கலைக்கழக இந்து பல்கலைக்கழக பேராசிரியர் ஜெயின் அவர்கள் மொழிபெயர்த்து திருப்பனந்தாள் காசி மடத்து தலைவர்களாகிய அப்போது 1949 இருந்த ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருணந்தை தம்பிரான் அவருடைய கட்டளைப்படி மகாவோத்தியாய டாக்டர் உவேசா சாமிநாதையர் அவர்களின் குமாரர் கல்யாண சுந்தரையரால் இது சரிபார்க்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டது. இந்த மூல நூலை தான் நான் எடுத்துக்கொண்டு நான் இங்கே என்னால் சிற்றறிவுக்கு ஏற்றபடி நான் படித்து இங்கே வழங்கியிருக்கிறேன். ஆகவே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் வேண்டுமென்றால் கூட இந்த உரையை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அயல்நாடு வாழ்கின்றவர்கள், வட இந்தியாவிலே வாழ்கின்ற தமிழர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதனுடைய இந்தி மொழிபெயர்ப்பை தரலாம். அப்படி காசி மடத்திலே இருந்து, அந்த சைவ மடத்திலே குமர மடத்திலே இருந்து குமரகுரு செய்த சைவ திருப்பணிகளை நாமும் தொடர்ந்து செய்யலாம் என்று கூறி, நான் சிவில் இன்ஜினியரிங் காற்றில் வெற்றி பைதா என்ற தலைப்பிலே ஒரு யூடியூப் சேனலிலே நான் என்னுடைய பக்தி இலக்கிய பதிவுகளையும் சிவில் இன்ஜினியரிங் பேட்டிகளை வழங்கி வருகிறேன். அந்த பதிவையும் நீங்கள் சென்று சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுகாரும் நான் ஆரம்பிப்பதற்கு சில காலதாமதங்கள் ஆனாலும் அவைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு நானே தமிழ் 99 என்ற ஒருங்குறியை கற்றுக்கொண்டு நானே தமிழிலே டைப்பு இதையெல்லாம் உள்ளீடு செய்து வழங்கியதில் ஏற்பட்ட எழுத்து பிழைகளையும் பொறுத்து கொள்ளுமாறு மீண்டும் ஒருவரை வேண்டிக் கொண்டு, இதுகாரும் பொறுமையுடன் இந்த இணைப்பிலே காத்திருந்த உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் நன்றிகளையும் சொல்லி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றிகள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு துணையில்லை. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். சிறப்புங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க இதுக்கு ஒரு முக்கியமா ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு 12 அதாவது முருகன் அப்படியே திருச்செந்தூர் களி கந்தர் வடிவா மாதிரி மத்த எல்லா நோட்டுக்குமே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், பகைக்கல் இப்படின்ட்டு கந்தர் கடி வெண்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்ணுவோம், 12 நூல் மட்டும் அதுல ஒரு திருப்ப கூட சேர்த்து போட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை படிச்சுட்டு இருக்கோங்கய்யா. நம்ம வாரம் வார வழிபாடுன்னு சொல்லி இது வாரம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆன்லைன்லயும் பண்றோம். அங்கங்க அந்த புக் எல்லாம் கொடுத்து ஒரு 2000 புக் பதில் ஒரு 500, அப்புறம் ஒரு 1000 புக் அடிச்சு மற்ற எல்லா அடியாருக்கும் இதை கொடுத்து நல்லா பயன்பெற மாதிரி கொண்டு போயிருக்கிறோம். ஆனா அந்த கந்தர் கலிவெண்பால நாங்க விளக்கம் தெரியல. ஏன்னா சொல்வார் ஐயா, நம்ம அதுக்கு இந்த இதனுடைய பொறுப்படுத்த லோகேஷ் உடனே போன் பண்ணி வர சொன்னேன். ஐயா வாருங்கள் ஐயா, உங்களுக்கு தகுந்த மாதிரிதான் ஐயா வகுப்படுக்கிறாரு, நீங்க உடனே பாருங்க. அப்பதான் அவர் 46 அந்த கண்ணி சொல்லக்குள்ளதான் அவர் வந்தாரு ஐயா. அவர் முடிச்சு கட்டு போயிட்டாரு, அவருக்கு ஆபீஸ் வேலை இருக்குன்னு போயிட்டாரு. இருந்தாலும் இது உடனே என்னாச்சு, எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா வாரம் அந்த கந்தர் இந்த இதுதான் நாங்க படிக்க போறோம். வர செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பாதான் அடுத்த பாடல் எங்களுக்கு. இது அவ்வளவு அடியார்களுக்கு மிக சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இது புக்ல நீங்க சொல்ற தலைப்பு எல்லாமே நாங்க போட்டிருக்காங்க. நம்ம புக்ல கந்தர் கலிவெண்பாவுடைய அந்த ஹெட் நீங்க போட்டீங்க, சிவபெருமான சொரூப நிலை, சிவபெருமானை தனி பரம்பொருள் அப்படின்னு ஒவ்வொரு ஹெட்லயும் போட்டுதான் நாங்க கொடுத்துருக்குறோம். ஆனா அந்த கோடு போட்டு நடுவுல இது பிரிச்சு படிக்கணும்ன்றத போடல. நிறைய நாங்க எல்லாம் சேர்த்து படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க சொல்ல நீங்க சொல்ற அந்த கருத்தை ஒண்ணு நான் உண்மையில கவனிக்கல. எனக்கு சுயநலம். ஏன்னா நாங்க அடுத்த புக்கு போடக்குள்ள இதை திருத்தி போடணும் இல்லையா? அப்ப டக்குன்னு எடுத்து அந்த கோடு போட்டு என்னென்ன பிழை இருக்கு, நாங்க என்ன எங்க புக்ல நிறைய பிழை இருக்குங்கயா, அதெல்லாம் நான் பார்த்து அதுதான் குறிப்பெடுத்தேன். தவிர நீங்க தான் சொல்ல நாங்க தான் ரெக்கார்டு வச்சிருக்கிறோமே, நானே கூட கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க.
அந்த சிறப்பு ஒவ்வொன்றையும் நீங்க சொல்ல 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 எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா நாங்க படிப்போம் இந்த ஒரு முகம் 2 முகம்னு சொல்லி அந்த முகத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்க நல்ல விளக்கம் கிடைச்சிச்சு. என்னன்னு அந்த முகத்துக்கெல்லாம் அழகா எடுத்து விளக்கம் ரொம்ப சிறப்பான முறையில கொடுத்தீங்க. முதல்ல ஆரம்பமே அருமைங்கய்யா. நீங்க வந்து எப்பவுமே அந்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு விநாயகர் பாட்டு பாடிடுவாங்க. ஔவையார் பாடல் எடுத்து கொடுத்தது, தாவரப்புல பாரதியாருடைய பாடல் எடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் வலசமத்த குருநாதோட திருச்செந்தூர் கடிகம்பல ஒரு பாடல் எடுத்து ரொம்ப அருமையா ஆரம்பமே நல்லா இருந்தது. சிறு தடங்கள் ஏற்பட்டா கூட முருகப்பெருமனை எப்பயுமே நமக்கு அருள் புரிவாருன்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப அருமையான எங்களுக்கெல்லாம் புரியும்படியாக ஒவ்வொரு கண்ணிக்கும் நீங்க 122 கண்ணிக்கு விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. இது நாங்க வந்து பாதுகாக்க, ஏன்னா காலம் முட்டுக்கு பாதுகாக்கக்கூடிய யூடியூப்ல பதிவு விடுறோங்க, இதையும் நாங்க பதிவு விடுறோம். ஆனா ரொம்ப அருமையா குமரகுருடைய வாழ்க்கை வரலாறுலாம் அழகா எடுத்து கொடுத்து, அப்புறம் ஒவ்வொரு பாடலுடைய சிறப்பையும் எடுத்து எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அது எங்க ரொம்ப உபயோகமா அமைஞ்சிருக்கு. இது எங்க அடியார்களே இதை பாதுகாத்து இதுல இருக்கிற கருத்தெல்லாம் அதுல வந்து அப்படியே உள்வாங்கி நாங்க இதுவே எடுத்துப்போம், நோட்ஸே எடுத்துப்போம் நாங்க. ஏன்னா யூடியூப்ல இருக்கு, நோட்ஸ் எடுத்து அடுத்த முறை படிக்கக்குள்ள விளக்கத்தோடு நாங்க படிப்போம். நாங்க ரொம்ப சிறப்பா கருத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அது என்ன படிப்பு ஓரளவுக்கு புரியும், இருந்தாலும் மேலோட்டமா நாங்க படிச்சுட்டு போயிடுவோம். நீ உள்ள ஆழ்ந்த கருத்தெல்லாம் எடுத்து இவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்கய்யா. மிக மிக நன்றி. என்ன சொல்றதே தெரியல, வார்த்தையே இல்ல. ஏன்னா நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கந்தர் கடிகண்பாவுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லவே இல்லை, யாருமே சொல்லல. சொல்லுங்கய்யா. அது கூட என்னடாக்கா எனக்கு 2-3 நாள் டைம் இருந்தனால கொஞ்சம் இது பண்ண முடியல. இன்னும் கூட வந்து இல்லைன்னா நானே அதை பிரிச்சு எழுதியிருப்பேன். அதாவது யாப்பிலக்கண அடிப்படையிலே வந்து பழைய தமிழ் எழுதப்பட்டது இல்லை. இப்ப நான் என்னோட யூடியூப் சேனல் அபிராமி என்ற அதையும் அப்படிதான் எழுதுறேன், தனித்தனி சொற்களாக. அது இலக்கணத்தை விட்டுட்டு இந்த காலத்து தற்கால தமிழ்நடையில அதுவும் இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்னா அதை பிரிச்சு எழுதி சொன்னாதான் புரியும். அது ஆக்சுவலா அதுக்காகத்தான் வந்து அதை பிரிச்சு எழுதுறது. முடிஞ்சாலும் அடுத்த தடவை நான் ஏதாவது கொடுக்கும்போது வந்து இந்த பிபிடில எல்லாம் வந்து அதை பிரிச்சே கொடுக்கறதுக்கு வந்து நான் முயற்சிக்கிறேன். உங்களுடைய இதுக்கு வந்து பின்னூட்டத்துக்கு நன்றி. அப்புறம் இது ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு புக்கு திருச்சியில இருந்து யாரோ ஒரு அடியார் போட்டாருங்க, அது யாருன்னு தெரியல. 50 ரூபாய்க்கு கந்தர் கலிவன்பருடைய புக்கு விளக்கத்தோட ரொம்ப எளிமையா கொடுத்திருக்காரு. நான் இப்ப அதை நான் எடுத்துட்டு வரல, திடீர்னு தலைப்பு கொடுத்து நான் இங்க இருக்கிறதுனால அந்த புக்கு எடுத்துட்டு வரல. ஆனா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போட்டு. நீங்க சொல்ற கருத்தெல்லாம் பார்த்தா அதை எடுத்துதான் பாக்கணும். அது ரொம்ப விலை அதிகம், புக்கு பெருசு. அது ஒரு ஆஃபர்ல ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. உடனே லோகேஷ் போன் போட்டு, ஐயா நீங்க வாங்குங்க அந்த புக்கை, நீங்களும் வாங்க நானும் வாங்க. நான் வாங்கிட்டேன், நான் வாங்குற பிற்பாடு தான் ஐயாவுக்கு போன் பண்ணி வாங்கிக்கங்கன்னு. அவரும் உடனே வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்க பிரேமம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா வாங்கிட்டு கொஞ்சம் தான் படிச்சேன், முழுசு முடியும். ஏன்னா அடுத்தடுத்த நிலையில இருக்கிற படிக்க முடியல, உண்மையை ஒத்துக்கணும் இல்ல. அவ்வளவு அழகா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. இது நாங்க எல்லாமே எடுத்து அடுத்தது படிக்கக்குள்ள இந்த வாரம், ஏன்னா குறுகிய காலம் தானே, இப்ப 2-3 நாள் தான் இருக்கு. அது நாங்க நாளைக்கு எங்களுக்கு யூடியூப்ல வந்து நாங்க எடுத்து படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னா கூட இது அடுத்ததுக்கு எங்களுக்கு அடுத்த மாசம் அடுத்த சுற்று வரும் இல்லையா, 3 மாசம் ஒரு சுற்று வரும். அடுத்த சுற்றுக்குள்ள எங்களுக்கு நல்லா திறமையா நாங்க இதெல்லாம் கற்று தேர்ந்து அடியாருக்கு விளக்கம் கொடுக்கற அளவுக்கு அதுல பொருள் இருக்கு இல்லையா. ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடான கோடி நம்ம வேறுடைய குழுத்து சார்பாக உங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. சிவாய நம, சிவாய நம. வாழ்த்து பாடி முடிச்சு மற்ற அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு, யாரும் போக வேண்டாம். ஒவ்வொரு கருத்து நீங்க யாரும் சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தென்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.